Oh my god. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருச்சியில் உள்ள என்என் பெட்ஸ் பார்க் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு முக்கொம்பு அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லேயே இந்த போர்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப அழகான தோப்புக்கு நடுவில் இது இருக்குது. இது வந்து இறக்கம், இதுதான் பாதை. வாங்க. இறக்கத்தில் இறந்தோன்னே பார்த்தீங்கன்னா மூங்கில் நல்லா இப்போ பேஞ்ச மழைக்கு நல்லா செழிப்பாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. ஜாலியா இருக்கா? நம்மள்ட்ட தனியா பெட் ஷாப்பும் இருக்கு. ஜிஹெச் பக்கத்துல வண்ணாரப்பேட்டையில பெட் ஷாப் இருக்கு. ஜிஹெச் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க பெட் ஷாப் தனியா இருக்கு. சேல்ஸ் வேணும்னாலும் டைரக்டா இங்க பாக்குற மெட்டீரியல் எதுவும் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 வீக்ல ஆர்டர் பண்ணி அங்க டெலிவரி பண்ணி கஸ்டமர்ஸ் நேரம் அங்க போய் வாங்கிக்கலாம். ஸோ ஹியர் கேன்டீனும் இருக்குது இங்கே. கோழி முட்டை இல்லை, இந்த முட்டை தான். நீ பாருங்க, பயப்படும் போது இப்படி வந்து கழுத்தில் வந்து காற்றை ஊதுன மாதிரி வச்சுக்குமா. பலூன் மாதிரி இருக்கு கழுத்து. மாதிரி இருக்கு. கிலோலாம் இருக்காது, ஒரு 6 கிலோ 7 கிலோ வருவான்னு நினைக்கிறேன். பாப்பா சோல்டர் ரேட்டுக்கு இருக்கும். பயோனி வித்தியாசமாக இருக்குது. பெருசாக எனக்கு நம்ம நாட்டு கொள்கை கம்பேர் பண்ணுறது எனக்கு பெருசாக வித்தியாசம் இருக்குது. கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்கல்ல கண்ணுக்கு, மாஸ்க் போட்ட மாதிரி. அதுவும் வெல்வெட் மாதிரி தெரியுது. வெல்வெட்டாக இருக்கு, அதோட சில்கியா தெரியுது. அதோட முடி ரொம்ப சில்கியா சாஃப்டா பீகாக் மாடல்ல இருக்கு. அதுக்கு தோகை இருக்கு. ப்ரௌன் கலர்ல ஒன்று இருக்கு. ஒயிட் வித் பிளாக். ஒயிட் வித் பிளாக் தான் கியூட்டா அழகா இருக்கு. கீழே வான்கோழி பசிக்குதாடி, பசிக்குதாடி. ஆஹா, ஆனால் இது பறந்து போகுது. மரத்துக்கு மரம் தாவறது அதுதானே. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்க மாதிரி வெளியும். அப்போ என்ன பண்ணுவீங்க ரெக்க வந்துச்சுன்னா?
இருக்கும். பழக்கி இருக்கனால அதனால எங்கேயும் போகாது. அப்படியே பாப்பா மேல ட்ரெஸ் மேல விழுங்க. அதான் கையை ஃபுல்லா தானே உங்க அம்மா பாரு பாப்பா இங்க பாரு. அவ தைரியமா இருந்துப்பா. இதே மாதிரி எல்லாத்துட்டையும் போயிருவாள்ல. இது வளர்க்கறது ஓகே. அது எப்படிக்கா போவது? நம்ம போனாவே ஓடிடுவோம்ல. தூக்கி வீசிடுவா. போயிடுச்சு அப்பா வச்சிருக்காரு. ரொம்ப கியூட்டா இருக்கு. வெல்வெட் மாதிரி இருக்கு. பாம்பு பேருங்களா? உங்க கையை பாம்பு மாதிரி தான் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா? பைத்தான் அப்படின்னா இது அளவுக்கு அதிகமாக வளரும். அதை நீங்கள் வச்சுக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் தானே சாப்பாடு. சாப்பாடு கம்மியாகும் போது அது வழக்கமான வளர்ச்சி. உள்ள வந்துருச்சு. அது பொம்மை சாமி. அது லப்பர் பொம்மை அம்மா வாங்கி தரேன். தேவண்ணா வரலையா? என்ன எடுத்துருங்க? என்ன எடுத்துருங்க? அது அப்படியா அட்டை ஒரு மாதிரி இருக்குங்களா? பூசுல உண்மையை சொல்ல போனால் நான் பாம்பை வந்து நம்ம சாதாரண பாம்பை தான் தொட்டிருக்கேன். அப்போ கொஞ்சம் அருவறுப்பு ஃபீல் இருந்துச்சு. இப்போ எனக்கு அது இல்லை. ஒரு மாதிரி நொலன்னு இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது எனக்கு அப்படி இல்லை. ஏதோ ஒரு ரப்பர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப அழகாக இருக்கு. நோ அனன்யா, நோ அனன்யா, நோ அனன்யா. விட்டுருங்க. மணி எத்தனை? ஒரு இது கண்டி வச்சுருக்கேன். கிளாரிட்டி அனன்யா தான் கடி. சொல் பேச்சே கேட்க மாட்டா, சாப்பிட மாட்டா. என்ன நம்மளுக்குட்டி வைக்க சொல்லவா? கண்ணு தெரியாது. அதில் ஃபுல்லாக பிடிங்க. தோல் உரிக்குதான் பாப்புக்குட்டி. அந்த வாலில் தோல் உரியுது பாரு. அதனால தொடக்கூடாதான் இப்போ. இங்க இரு பாப்பா. எதிர்பார்க்கவே இல்லைங்க. உள்ள வந்த உடனே வந்து எல்லாம் மேலே உட்காந்துருச்சு. நகமெல்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கு. கையில் சீடு வச்சிருக்கேன். அந்த சீடை வந்து இது பண்ணுவீங்க. அம்மா கை பாப்பா கொண்டு கொடுங்க கொஞ்சம். அது தாடிடா. தாடியில் என்னடா இருக்கு? அது கேமராடா. வலிக்குது. ரொம்ப அருமையான விஷயம்.
கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சாலும் பட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மறு முத்தம் கொடுக்குறியா? முத்தம் கொடுக்குறீங்களா? அது கை உதடு. பாப்பாவோட கையை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. கையை மூடி காட்டு. அப்பதான் அது வரும். முத்தம் கொடுக்குற மாதிரியே இருக்கு. அது காது. காது. அப்பா பாப்பாட்ட வாங்கிக்கோ. பாப்பா கிட்ட பாருங்க எல்லாரையும். என்னங்க பாப்பா பயப்படாம நிக்கிறா. ஹாப்பியா இருக்கா? அப்படியே உட்காந்துக்கோ. உட்காரு. கீழே உட்காரு. மணியை கடிக்குது ஒன்று. குடிக்கலாம் கூடாது பாப்பா, குடிக்க கூடாது. கை டேய் பார்த்து கடிங்கடா. சின்ன அதுக்கே தெரியுது. என்ன பண்றீங்க? தலையில கக்கா மட்டும் போயிடாத. அம்மா கடிக்காத. அது காது, அது கை. பறந்து போடா. அப்பா அப்படி பறக்க மாட்டேங்கிறாங்களே. பேர்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கா? வாவ். இந்த அளவுக்கு பக்கத்துல வராது. ஃப்ரெண்ட்லியா கையில வந்து உட்காரும். பட் இப்படி கம்ப்ளீட்டா வந்து உட்காரதும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க அடிக்கலாம் கூடாது. என்னங்கிற அவ்வளோதான் தீந்துச்சு. எல்லாம் என்ன இல்லை. நான் ஓடுறேன்டா. பாகுபலி படத்தில் அந்த பிரபாஸ் வந்து கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி நடிக்கும்போது தேவசேனா வந்து மாதையனை வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகை மாடு மாதிரி இருக்குது, அந்த மாதையன் மாதிரி. இதை பார்த்தாக்கா அந்த குந்தல் தேசத்தை வந்து அவர் காப்பாற்றும் போது இந்த வகையான மாடுகளை வச்சு தான் வந்து காப்பாற்றுவார். என்ன அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொம்புகள். ஏன்னா கொம்போட அமைப்பை பார்க்கும்போது எனக்கு அதுதான் அந்த மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை இது வளரும் பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் ஹெல்தியா. டயர்டா இழைச்சி போயிருக்காங்க. அதை கட்டு சாப்பிடக்கூடிய மாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறது ஒரு செடி. அது எந்த மூளைக்கு? அவன் பாரு, அவன் வெளில வந்துடுவான் போகுது. கேட்டுட்டேன், சாப்பிட்டு போ. ஒட்டகம். என்னம்மா அது? அது என்னதுடா? கேமல். ஒட்டகம் சொல்லுங்க. கேமல் அதெல்லாம் சாப்பிடாது. Why not? ஒட்டகம் அப்படிலாம் கீழே போடாதா. ஒட்டகம் டம் டம்.
கையை பிடிச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்கு. மூக்கு வாய் எல்லாம் இன்னும் ஒன்றா இருக்கு. சரி சரி அவ்வளோதான், உடச்சிடாத. கடாத் ஒயிட். ஓ காடை தானே அது? ஆமாங்க காடைங்க. உத்து பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு. வெள்ளை கலர் கடையை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டேம்மா வந்துட்டேன். பேக்க தான். அவ ஹேர பாருங்களேன், கொண்ட மாதிரி. கிட்டக்க குடு, கிட்ட குடு. இந்த கொஞ்சம் குடு. இந்த ஆட்டு கொடு, இந்த ஆட்டு கொடு, இந்த ஆட்டு கொடு. சொல்லு. வெரி குட். ஸோ இந்த என்என் பார்க் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஆற்றங்கரையோரமாக இருக்கிறதுனாலையும் இப்போ வந்து ஆற்றுல தண்ணி வரதுனால இந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் இது அமைஞ்சிருக்கிறதுனால கிளைமேட்டும் சப்போர்ட் பண்ணுது. இன்றைக்கி கிளைமேட்டும் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க மிருகங்கள் எல்லாமே வந்துட்டு காமா நல்லா பார்க்க அழகாக நல்லா இருக்குது. ஸோ வாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சிட்டி லிமிட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.